நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கை பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிளே தமிழ்ல எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வருஷத்துல 4 கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி ஆகுது. 4 கிரகத்தோட 4 விதமான ராஜ யோகத்துல யாரு போறீங்க? 12 ராசிக்குள்ள. கண்டிப்பா வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோவா இருக்கும். பார்த்துங்க, வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கு எத்தனை பேர் போகணும் ஆசை இருக்கு வீடியோக்குள்ள இருக்கு. பார்த்துக்குங்க, ஒரு தலைமை பொறுப்புல போகணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வழக்கு, சொத்து இதெல்லாம் அடையணும். இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு அனுகூலமான. செவ்வாயும் அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். புத பகவான் அறிவுக்காரகன், புத்தி, எழுத்து, கணிதம், வழக்கு, கோர்ட்டு, கேஸ், படிப்பு, கல்வி பெரிய அளவுக்கு போனா கண்டிப்பா இந்த கிரகமும் இந்த 17ஆம் தேதிக்குள்ள பயிற்சி ஆகுது. அடுத்த சுக்கிர பகவானும் பயிற்சி ஆகிறார். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. திருமண வாழ்க்கை வேணுமா, ஆசைப்பட்ட பொருள் வாங்கணுமா, எல்லாமே இந்த 4 கிரக பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது. வரக்கூடிய ஜனவரி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து பயிற்சி ஆகி உங்க நட்சத்திரத்துக்கு இந்த 4 கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகம் இருக்குது. ஏன்னா எல்லாமே ராஜயோகமா மாறுது. அதுவும் சூரியபான் காலபுருஷனுக்கு திக்பலமாயி 10ஆம் இடத்துல திக்பலமாயி செவ்வாய் உச்சத்துல எல்லா கிரகமும் 4 கிரகமும் உச்சமான வேலையை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி கால சக்கரத்துடைய 11ஆவது ராசி தான் அந்த கும்பராசி. எப்படி கும்பராசிக்காரங்க எப்போதுமே ஒரு லாபகரமான ராசி. இந்த ராசியை சொல்றாங்க. எல்லாம் லாபம்னா காசு பணத்தில் லாபம் கிடையாது. ஒரு விஷயத்த முடிவு பண்ணால் அதில் பின்வாங்காம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட் உள்ள ஒரே ராசினா கும்பராசி மட்டும்தான். பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க கும்பராசிக்காரங்க. தன்னம்பிக்கையான குணம் கொண்ட ஒரே ராசி கும்பராசி. தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி கும்பராசி தான். தன்மானம் முக்கியமுள்ள ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக அதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பிரம்மாண்டமான கற்பனை நிறைய இருக்கும். ராசியில் பிறந்தா இவங்களுடைய கற்பனையை வெளியில கொண்டாந்தா இவங்க பெரிய லெவலுக்கு போயிடலாம் தெரியுமா கும்பராசிக்காரங்க. சும்மா சர்வசதமா எதுவுமே ஆசைப்பட மாட்டாங்களே. பெருசா சாதிக்கணும் என்ன தானே இந்த கும்பராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும். பெருசா சாதிக்கணும், சின்னதா யோசிக்க தெரியாதுங்க. பெருசா பிரம்மாண்டமாக தாங்க கற்பனை பண்ண தெரியும். இதாங்க என்னுடைய கேரக்டர். யாருடையும் கை கட்டி வைக்கணும் அவசியம் கிடையாதுங்க. எந்த வேலையும் கொடுங்க, அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக பார்க்குறேன். என்கிட்ட மைண்ட் கெப்பாசிட்டி நிறைய என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற திறமை கொண்ட ஒரே ராசி கும்பம் தான். அதனால ஒரு உருவத்தை என்னத்தை கொடுத்தாங்க? கலசத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ கும்பராசியார் எப்படி இருப்பாங்க? அந்த கலசம் எங்கே இருக்கும்? பயங்கரமான உயர்ந்த இடத்துல இருக்குமா? அந்த குணம் தான் கும்பத்துக்கிட்ட நிறைய இருக்கும். அவருடைய கும்பராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த 4 கிரக பேச்சு எப்படி ஜனவரி மாதம் 15லேருந்து 17க்குள்ள எல்லா கிரகம் ஒன்று கூடி நிற்கிது. சூரியன் தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போகணுமா? சூரியன் பயிற்சி ஆகிட்டார். அடுத்து செவ்வாய் தைரியம், வீரியம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வேணுமா? செவ்வாய் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. புதன் புத்திக்காரனும் பயிற்சி ஆறாரு. எல்லாமே ஒரு இடத்துல ஒன்று கூடி வருதுங்க. புதன் என்ன? வழக்கு, உங்களுக்கு அறிவு, படிப்பு, கல்வி, பெரிய அளவுக்கு போகணும், அறிவு சார்ந்த விஷயத்தில் ஜெயிக்கணும் பண்ணால் அந்த புதன் வேணும். அறிவு இல்லாமல் யாருமே இருக்க முடியாதுல்ல. அப்படிப்பட்ட கிரகம் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். யாருங்க ஆசை இல்லாத மனிதன்? எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, ஒரு லட்சியம் இருக்குல்ல, நம்ம இதில் ஜெயிக்கணும் அதில் ஜெயிக்கணும். அந்த ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். பெருங்கொண்ட பணத்தை திடீர்னு கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். திடீர் ராஜயோகக்காரரும் சுக்கிர பகவான் தான். இவர் வந்தால் ஏன் ஜாதகம் வேகமாக உதவி பார்க்குறாங்க, நமக்கு ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கிரகம் பேச்சாகி 12ஆம் இடத்துல மகாலட்சுமி யோகத்தில் சுக்கிர பகவான் உட்காந்துருக்காரு. அதனால இந்த வீடியோ நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படி இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலமாக கண்டிப்பாக அமையும். நல்ல ஒரு யோகமாக அமையக்கூடிய நேரமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பார்த்துக்கணும், இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும். எல்லாரும் சொல்லி உங்களை பயமுறுத்தி விட்டுருவாங்க. கும்பராசி எல்லா கிரகமும் 12ஆம் இடத்துல போய் மறைய போது ஐயோ கெட்டது வந்துடுமா, 7 சனி நடக்குது ஐயோ கெட்டது வருமா. எந்த கெட்டதையும் தூக்கி போடுங்க. சனிபான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். யாருக்கு சனிலாம் யோகமாக இருக்கிற அவங்களெல்லாம் எந்த கெட்டதும் வராது. நீங்கள் இது ஃபஸ்ட்டு தைரியத்தை விடாதீங்க. உங்களால் முடியும். எதுவுமே கும்பராசியால் முடியக்கூடிய விஷயமே கிடையாதுங்க. முயற்சி பண்ணுனா இப்போ முடியும். நான் ஒரு யோகம் சொல்லுவாங்களே, இது ஒரு யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும்.
நல்லா பாருங்கள், இந்த 5 கிரகம் இந்த 4 கிரகம் இருக்குல்ல, எல்லாமே பேசியாது இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், 1 மாதம் 40 நாள் இருக்கும். ஆனால் அந்த கிரகம் ஃபுல்லாக இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது தெரியுமா? உள்ளே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எல்லாமே திருவோணத்தில் எல்லாமே ஒன்று கூடி போகுது. எப்படி திருவோணத்துக்கு ஒரு தினத்துக்கு அப்புறம் திருவோணத்தில் எல்லா கிரகம் ஒன்று கூடி போகும்போது உங்கள் ராசிக்கு அவர் 6ஆம் வீட்டு அதிபதி வராதா? ஒரு பழமொழி எடுத்து சொல்லலாம், கெட்டவர் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தில் எல்லா கிரகம் மாறிடும். அப்போ இங்கே கெட்டது நடக்காது. மகாலட்சுமி யோகத்தில் சுக்கிர பகவான் இருக்காது. எந்த இதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம், எல்லாமே நல்லதாக உங்களுக்கு பக்கம் அமையும். தைரியம் வித்தை விடாமல் கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு இருந்தால் கும்பராசி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. ஏன் நீங்கள் இது மாதிரி தோற்றுருப்பீங்க? என்ன காரணம் சொல்லுங்கள்? ஒன்றும் இல்லைங்க, புதன் வக்கரத்தில் இருந்தார். ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே தடங்கள் ஆடிச்சுங்க. இதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடிங்க, 1 மாதம் 2 மாதம், இந்த நவம்பர் டிசம்பர் எடுத்து பாருங்களேன். மேக்ஸிமம் நவம்பர் எடுத்துக்கங்க, ஃபுல்லாகவே நவம்பர் ஃபுல்லாகவே எடுத்துக்கங்களேன். ஒரு தடங்களை பார்த்துருப்பீங்க. பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் தடை இருந்திருக்கும். இல்லாமல் ஆளே கிடையாது. வேலையை விட்டுருப்பாங்க, கடன் பகையில மாற்றிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வழக்கை நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கணும். கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா புதன் வக்கரத்தில் வந்தார். உங்களுக்கு எங்கேயே தெரியுமா? 10ஆம் இடத்துல பெருங்கொண்ட பணத்தை இலக்க வைப்பார். இல்லைன்னா உங்களுக்கு புதன், அது இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் வீட்டு 11ஆம் வீடு வழக்கு அந்த குரு வந்து வக்கரம். இப்போ ஒரு ரீசெண்டாக பாரு வக்கரம் ஆகிட்டார். இப்போ காசு பணத்திலேயோ, லாபத்திலேயோ, சகோதர சகோதரி உறவுலையோ, ஒரு மன வருத்தத்திலேயோ, குடும்பத்தை ஒரு கலகத்தையோ ஏதாச்சும் ஒன்று உண்டு பண்ணிட்டார். ஆனால் இனிமேல் உண்டு பண்ண, ஏன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டா இனிமேல் எது வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. பயத்தை தூக்கி போடுங்க. யாருமே இந்த கலியுகத்தில் கர்மா இல்லாமல் பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு கர்ம பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும்? இப்போ ஏன்னா இந்த கும்பராசிக்கு எல்லா கிரகம் ஒன்று கூடி வருதே, எல்லா கிரகம் நேராக 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ கடனை அடைப்பியெல்லாம் அடைக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லல, கெட்டவர் கெட்டினும் கிட்டின் ராஜயோகம். கண்டிப்பாக கடன் சுமை இருந்தால் அந்த கடன் சுமையை பேஸ் பண்ணி அடைக்கக்கூடிய ஒரே கிரக பேச்சு இந்த 4 கிரக பேச்சு தான் பார்த்துக்கணும். தலைக்கு மேலே கடன் இருக்கட்டும், எல்லாத்தையும் அடைச்சிருவேன். என்ன காரணம்? பஞ்சமாதிபதியான புதன் பகவான் இங்கே இருக்கிறார். கடனுக்குன்னா புதன் தான் சொல்லணும். அவர் நேராக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக கடனை அடைச்சி முடிச்சுடுவார். உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. அதனால கடன் சுமை இருக்காது. பொருளாதார வருமானத்தை கொஞ்சம் இப்போ திடீர்னு ஒரு காசு பணம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. பொருளாதார வருமானம் திடீர்னு உங்கள் பண காசுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வேலை செய்யும் பார்த்துக்கோங்க. இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, ஏதாச்சும் வாங்குற பிளான் இருந்தால் இங்கே செலவை மட்டும்தான் இந்த காலகட்டம் பண்ணணும். ஏன் செலவு பண்ண சொல்கிறேன்? என்ன காரணம் சொல்லுங்கள்? 4, 9 போய் 12ஆம் இடத்துல மறையுது. அப்போ நீ வீட்டு வாங்கு, இடத்த வாங்கு, பூமி வாங்குன்னு சொல்கிறாரு. இல்லை, கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் 15, 17க்கு அப்புறம் நீங்கள் இந்த பிளான் தான் வச்சுருப்பீங்க மனசுக்குள்ளே. கேட்டு பாருங்கள். 15, 17க்கு அப்புறம் உங்கள் மனசில் என்ன ஓடுது? நான் வீடு கட்டணும், நான் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், அப்பாவுடைய சொத்துல வழக்கு இருக்குது, அம்மாவுடைய சொத்துல வழக்கு, அந்த வழக்கில் ஜெயிப்பேனா, அதுக்காக நான் மூவ் பண்ணலாமா? கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க. சனி நல்லா இருக்காரா? உங்களுக்கு தசாபதி 4 கிரகத்தை ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமாக, ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக வந்துடும். அந்த சூரியனோ, செவ்வாயோ, புதனோ, ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகத்தை கொடுத்துரும். அப்போ நல்ல நேரம் நெருங்குது. கும்பத்துக்கு பயப்படாமல் துணிஞ்சு அடிங்க. நீங்கள் தன்னம்பிக்கை விடாமல் மட்டும் இருந்தால் போதுங்க, எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றிங்க. இப்போ நல்ல ஒரு மாற்றம் வருது. தாய் தந்தையுடைய உறவுகள் நல்லா இருக்கும். கடன் இருக்காது. லோன் எந்த பேங்கில் போய் நீங்கள் லோன் சேங்ஷன் ஆகும். உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன், ப்ரொமோஷன் 100% இருக்குது. எப்படி? ப்ரொமோஷன் 100% வெளிநாடு, வெளியூரில் வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன். வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறணும் பிளானில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த வேலைஸ்தானத்தை பார்க்குறனால வெளிநாடு வெளியூர் உள்ளவங்களுக்கு தான் நிறைய ஒரு வாழ்க்கையில் வெற்றியாக வருது. தோல்வி கிடையவே கிடையாது. இது மிகப்பெரிய ராஜயோகமாக மாறுது, பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ராஜயோகம் வேலை செய்யும். வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க விசா பிரச்சனை இருக்குது, எனக்கு குடியுரிமை கிடைக்கணும், இந்த பிளான் தானே, கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள். குருவுடைய பார்வையும் இருக்குது, எல்லா கிரகம் 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ எல்லாமே சாதகமாக வரும். நோய், எதிரி, பகை, கடனில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நிறைய பேர் திருமணம் முடிஞ்சிருங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். ஏன்னா எல்லா கிரகம் ஒன்று கூடி இருக்கு உங்களுக்கு. அப்போ சூரிய பகவான் மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் போதும், கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், திருமணத்தில் உள்ள தடை எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய பக்காவாக இருக்கு. பார்த்து நண்பர்கள் கூட்டாளி கூட கொஞ்சம் பார்த்து பழங்க. கொஞ்சம் ஜாமீன் போகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த நேரம் மட்டும். மற்றபடி வெளிநாடு போகிறது, வெளிநாடு படிக்கிற நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் தூரத்தில் அரசாங்க வேலை கண்டிப்பாக வரும். அரசியல்வாதிலாம் கண்டிப்பாக கொஞ்சம் பயணத்தை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். ஒரு தடைகள் தாண்டி கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்களாம் லாட்ரி யோகம் அடிக்க போது, அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு, பர்ஃபெக்டாக வேலை செய்யும்.
ஏன்னா எல்லா கிரகமும் எல்லா அதிபதியும் சேர்ந்து பாருங்க. உங்களுக்கு 12ஆம் இடத்துல தான் லாட்ரி யோகத்தை எடுக்க சொல்கிறேன். வெளிநாட்டு வெளியூர்வங்க சொல்கிறேன். வெளிநாட்டில் வெளியூரில் உள்ளவங்க கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை எடுத்தால் கண்டிப்பாக அந்த யோகம் இருக்குது. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரேன் நம்ம ஜாதகத்தை 30 வெற்றி நிச்சயம். மெயினாக கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்குங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க, ஐடிஐ ஃபீல்ட் நல்லா இருக்குங்க, அடுத்து கெமிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்குங்க, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நல்லா இருக்குங்க, மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க. இந்த துறை எல்லாமே செம்மையாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு தடங்கு வராது, நிறைய நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும். இப்போ நட்சத்திர பலன் பார்ப்போமா? இதில் ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அவிட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, பயங்கரமான திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அவிட்டத்தில் பிறந்துட்டாரு. எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக வருது அவிட்டத்தில் பிறந்தவங்க. ஏன்னா செவ்வாய் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் செலவு வரப்போகுது. கண்டிப்பாக வீடோ இடமோ பூமியோ ஒரு சுப செலவு கண்டிப்பாக உண்டு. மற்றபடி பார்த்தா உங்களுக்கு வேலை உதவியத்தில் நிறைய தடங்களை கொடுத்துருப்பா, இன்னும் கொடுக்க மாட்டாங்க. வேலை உதவி நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, எல்லாமே பேஸ் பண்ண போகிறீங்க பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப ஜீரணிக்கணும் அந்தளவுக்கு ஒரு கஷ்டத்தை அவிட்டத்தை பிறகு கண்டிப்பாக பார்த்தாங்க. இப்போ வெளிநாடு போகணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொத்து வாங்கினா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஒரு சுப செலவு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. 15-17க்கு அப்புறம் ஒரு சுப செலவு கண்டிப்பாக வீட்டில் பண்ண போகிறீங்க, குடும்பத்தில் நடக்க போது பார்த்துக்குங்க. அது நல்லதாக பண்ணிக்கங்க. கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு மாற்றமாகும். அடுத்து சதயம். சதய நட்சத்திரம். நான் பெரிய ஆளுப்பா, யாருக்கு நான் அடிபடிஞ்சு போகணும் அவசியம் இல்லைப்பா. என்கிட்ட 10 பேரை வச்சு வாங்க முடியாது கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குப்பா. ஷார்ப்பான மைண்டுங்க சதயத்தில் பிறந்தவங்க. பிரம்மாண்டம் பெருசாக சிம்பிளான யோசிக்க தெரியாது. கேட்டு பாருங்கள், நீங்கள் சிம்பிளாக யோசிக்கக்கூடிய ஆளா? இல்லை. இப்போ எல்லாமே வெற்றியாக மாறு பாருங்கள். உங்களுடைய கற்பனை, கலை, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது. ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பாக வரும். இப்போ நான் வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், வெளிநாடு போகிறேன், வெளியூர் போனால் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதுக்கான நல்ல நேரம் நெருங்கிருச்சு பார்த்துக்குங்க. நிறைய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு நடக்கும் பார்த்துங்க. மெயினாக செலவுகள் குறையும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து சதயம் செலவுகள் குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது பார்த்துங்க. அடுத்து புரட்டாதியில் பிறந்தவங்க. ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரித்து போகிற குணமும், தன்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இந்த புரட்டாதியில் பிறந்தவங்க பாருங்கள், இந்த இவர் குரு வக்ரமனார் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு குழப்பத்தை கொடுத்து விட்டார். இப்போ ஒரு மாதமாக பாருங்கள், எந்த காரியமும் சரியாக இல்லை. லாபம், வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயும் ஒரு தடங்களை கொடுத்து ஒரு குழப்பத்திலே வச்சுருக்காரு. ஆனால் இப்போ நிம்மதியான தருணம் உங்களுக்கு வரும். ஏன்னா எல்லா கிரகமும் சொன்னல விபரீத ராஜயோகத்தில் வர்றதுனால வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில் ஒரு மாற்றமோ, கணவன் ஒற்றுமையோ எல்லாமே சூப்பராக இருக்குது. யார்? இந்த புரட்டாதி பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம், நல்ல ஒரு விஷயம் உங்கள் பக்கம் தேடி வரும் பார்த்துங்க. ஜாத தசாபதி மட்டும் பாருங்கள், இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. மறுபடியும் அந்த 4 கிரக பயிற்சியால் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.